இப்போ நம்ம வந்துட்டு பே எல்லாம் பண்ணிட்டுக்கிறோம். பே பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த இடத்துக்கு என்னது ஃபோர்ட் அகோடா பார்த்துட்டோம். இப்போ நம்மகிட்ட அகோடா ஜெயில், மில்லனரி பேலஸ், டால்ஃபின் ட்ரிப் இந்த இடத்துக்கு பண்ணுறோம். நாங்கள் வந்துட்டு இந்த இடத்துல வந்து பே பண்ணிட்டோம். இப்போ ஜாலியாக நாங்கள் இப்போ போட்டிங் போகிறோம். வாங்க வாங்க தம்பிங்க எல்லாம் போட்டில் ஏறுங்க. நம்மளுக்கு இப்போ அவங்க இந்த போட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் தான் நம்ம போட்டோட பைலட். பையா आपका नाम? नाम அசில் தான் நம்மளுக்கு போட்டோட பைலட்டு. ஸோ லேடிஸ்க்கெல்லாம் ஒரு சேஃப்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள் ஏருக்கெல்லாம் வைக்கிறாங்க. கர்நாடகா ஸ்டேட்டு, பெங்களூர். சரி போடா கபாப் சக்குன்னு போடா. வாங்கண்ணா ஜாலியாக போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு போட்டில் ஏறிட்டோம், உட்கார போகிறோம். ஸோ எல்லோரும் லைஃப் ஜாக்கெட் போடுங்க. நம்மளோட போட்டை இப்போ கிளம்ப போதே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு டால்ஃபின் கட்ட போறாங்களா. டால்ஃபின் நம்ம பார்த்த உடனே அப்புறமா சைட் சீன் கட்ட போறாங்க. அதான் சொன்னேன், அந்த போர்டில் எழுதிட்டு இருந்தாங்களே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு டால்ஃபின் ட்ரிப், செகண்ட் வந்துட்டு மில்லனரி ஃபோர்ட், தேர்ட் வந்துட்டு அகோடா ஜெயில், ஃபோர்த் வந்துட்டு அதான் ஃபோர்ட் அகோடா. இங்கே வந்துட்டு என்னென்னா ஒருத்தருக்கு வந்துட்டு 350 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம 8 பேர் இருந்தோம். ஸோ அதனால வந்துட்டு நம்ம போயிட்டு பேசணும். நீங்கள் வந்துட்டு இங்கே போட்டிங் போனோன்னா நீங்கள் போயிட்டு அவங்கள்ட்ட யாரெல்லாம் இருப்பாங்க செப்பரேட்டாக போய் பேசணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு காசு இல்லை, கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகுது, நம்ம பட்ஜெட்டில் வந்திருக்கோம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கோம்னு சொல்லியிருந்தால அவங்க என்ன பண்ணாங்க, நம்மளுக்கு 350லேருந்து 250க்கு வந்துட்டாங்க. 100 rupees ஒருத்தர் கம்மி பண்ணாங்க. நம்ம சொல்லுவோம் ப்ளீஸ் பையா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பார்த்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கம்மி பண்ணிட்டாங்க. சரி எங்கள் ட்ரிப்பை ஆர்கனைசர் பண்ணிட்டு ஒரு தேங்க்ஸு. இந்த போட்டிங் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஜெய் சார் போட்டுனா அங்கே அல்லார்ஸ்டாரு பாய். ஸோ நம்மளுக்கு இங்கே போட்டிங் போகும்போது என்னன்னா நம்மளுக்கு லைஃப் ஜாக்கெட் தராங்க. லைஃப் ஜாக்கெட்னா நம்ம லைஃப்பை நம்மளை காப்பாற்றிக்கிட்டு தான் லைஃப் ஜாக்கெட் தராங்க. எங்கள் ட்ரிப் ஓனர் போடவே மாட்டேங்கிறான். இங்கே வந்துட்டு டிஃப்ரெண்ட் போட் இருக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப நிறைய பேர் வந்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய ஃபேமிலியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பெரிய போட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம கம்மி பேர் 8 பேர் வந்துருக்கோம் பாருங்கள். 8 பேர் வந்ததுனால இங்கே வந்துட்டு 8 பேர் உட்கார வச்சுட்டு இன்னொரு ஃபேமிலி உட்கார வச்சாங்க நம்ம கூட. ஜாலியாக இருக்குது, கஷ்டாகுதுப்பா போட்டிங்கு, பயங்கரமாக இருக்குது போட்டிங்கு. ஸோ இந்த பையா போட்டு வந்துருக்கிறாரு. பையா பக்கத்தில் போய் உட்காரலாம் நம்ம. ஸோ பையா வந்துட்டு ஜாலியாக இருக்கிறாருப்பா, நம்மளுக்கு எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேங்கிறாரு. நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணலைன்னா அவங்க நம்மளுக்கு டிஸ்டர்பே பண்ண மாட்டாங்க. பையா ரொம்ப ஜாலியாக போட்டெல்லாம் வந்துட்டு அம்மா திருப்பி ஓட்டிக்கிறாரு. ஸோ இது எப்படி திருப்புறீங்களோ அந்த மாதிரி போட் போகுது ஃப்ரெண்ட்ஸ். இது கடலுக்கு இது உள்ளது நம்ம பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் ஃபோர்ட். ஸோ நம்ம ட்ரிப் அட்வைசர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம வந்துட்டு காத்தால வந்தோன்னா கண்டிப்பாக டால்ஃபின் வீடியோ தெரியும். ஏன்னா மத்தியான டைம் அப்படி வந்தாக்கா வந்துட்டு கொஞ்சம் வெயிலெல்லாம் ஜாஸ்தி இருக்கிறதுனால அது வந்துட்டு கொஞ்சம் வெளியே வராதுன்னு சொல்கிறாங்க. சரி ஓகே பார்க்கலாம். டால்ஃபின் பார்த்துக்கோ. கடைசியாக வந்துட்டு ஒரு டால்ஃபின் பார்த்தோம் நம்ம. அது மஸ்ட் ஆயிடுச்சு. ஆனால் தண்ணி கீழே தான் ஆயிடுச்சு, மேலே வர முடியும். நாங்கள் வந்துட்டு அப்போதுலேருந்து டால்ஃபினை தேடி நிறுவ கிடைக்கவே மாட்டேங்குது. டால்ஃபின் மேலே வர மாட்டேங்குது டால்ஃபின். நாங்களும் அப்போதான் ட்ரை பண்ணினே இருக்கிறோம். அவன் இந்த பையன் டால்ஃபின் பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு அதானா. கடலில் வந்துட்டு தயவு செஞ்சு யாருமே வந்துட்டு அந்த பிளாஸ்டிக் பாட்டில், கோக்கு எதுனா இருந்தாலும் தயவு செஞ்சு போடாதீங்க. அது வந்து மீன்களுக்கு எல்லாம் எஃபெக்ட் ஆகும், கடலுக்கு எஃபெக்ட் ஆகும்.
இயற்கை கூட எஃபெக்ட் ஆகும். தயவு செஞ்சு இதெல்லாம் போடாதீங்க. ஸோ நம்ம எத்தனை தான் நம்மளே பேக் பண்ணிட்டு எத்தனை வெளியில் வந்துட்டு என்ட்ரன்ஸில் டஸ்ட்பின் எல்லாம் வச்சுருப்பாங்க, நம்ம அங்கே போய் போட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. தயவு செஞ்சு ப்ளீஸ் எல்லாரும் கெஞ்சி கேட்குறேன், அது ஒன்றும் பண்ணாதீங்க. இப்போ வந்துட்டு நம்ம டாக்டர் கம்ப்ளீட்டாக வச்சு பார்த்தோம். இப்போ வந்துட்டு அப்படியே அப்படியே கேட்குறோம். நம்ம எவ்வளோ நெருக்கமாக பார்க்கணும். இந்த மாதிரி கப்பல் நான் எல்லாருமே பார்த்ததே கிடையாது. பாடுறேன் வா, என்ன மாதிரி இருக்குதுடா கப்பல். வாழ்டா, இந்த கப்பலில் தான் என் வாழணும். பாருங்க அவன் எப்படி உட்காந்துக்கிறான். பாருங்க அவன் பாருங்க போட்டு வெட்டி வெட்டி தூக்கி போட்டு பாருங்க போட்டு பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது போட்டு. ஃபோன் போட்டு பாவம் பண்ணி போட்டு ஒரு டாப் வச்சு ஒரு வா என்ன ஆக்குது போட்டு. வேற லெவல் போட்டு போங்க. நாம வந்துட்டு இன்னைக்கு ஃபோர்ட் அகோடா ஜெயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோர்ட் அகோடா ஜெயில் வந்துட்டு போர்ச்சுகீஸ் அவங்க கட்டியிருக்காங்க. 1612 கட்டியிருக்காங்க. எதுக்கு கட்டியிருக்காங்கன்னா டச்சு மராட்டா வாரியர்ஸ் இவங்க கிட்டேருந்து போர்ச்சுகீஸு மந்தோவினி ரிவர் வாட்டரை சேவ் பண்ணுறதுக்கோஸ்கரம் தான் இந்த ஜெயிலை கூட கட்டியிருக்காங்க. ஸோ இது எங்கடா கட்டியிருக்காங்க கேட்டிங்கன்னா ஃபோர்ட் அகோடா மேலே கட்டியிருக்காங்க. அது கீழே இருக்கிறது தான் இந்த ஃபோர்ட் அகோடா ஜெயில். ஃபோர்ட் அகோடா இது என்னடா புதுசாகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அகோடானா போர்ச்சுகீஸில் என்னன்னா வாட்டரு, அதை தான் மந்தோவினி ரிவர் வாட்டரும் இவங்க ரிலேட் பண்ணுறாங்க. ஓகே, ஃபோர்ட் அகோடா பற்றி எனக்கு தெரியாதுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், போய் பாருங்க. உங்களுக்கு ஃபோர்ட் அகோடா பற்றி இருக்கு. சரிடா, நான் ஃபோர்ட் அகோடா லிங்க் போயிட்டு பார்க்குற அப்புறமா இப்போ நீ எனக்கு ஜெயில் பற்றி சொல்லுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஜெயில் வந்துட்டு என்னத்துக்குன்னா சேஃப்டி பர்பஸ்க்கோஸ்கரம் தான் கட்டியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்துட்டு யூரோப் கண்ட்ரிஸு மராட்டாஸு டச்சு இவங்களாம் வந்துட்டு ஷிப்புங்க எடுத்துன்னு வந்துட்டு வெசில்ஸுங்க, ஷிப்புனா வெசில்ஸு இங்கே இருக்கிற மந்தோவினி ரிவர் வாட்டர் ஃப்ரெஷ் வாட்டரை வந்துட்டு இவங்க எடுத்துன்னு போகிறதுக்கோஸ்கரம் அவங்க வெசில் எடுத்துன்னு வருவாங்க ஷிப்பாக. ஸோ அதை வந்துட்டு சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கோஸ்கரம் தான் நம்ம போர்ச்சுகீஸ் அவங்க வந்துட்டு அந்த காலத்தில் 1612 வந்துட்டு இந்த ஜெயில் கட்டியிருக்காங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்துட்டு மில்லனரி பேலஸை பார்க்க போகலாம். இதுதான் மில்லனரி பேலஸ். இது எங்கடா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம அகோடா ஜெயிலுக்கு இதில் அந்த ஜெயில் பக்கத்திலே தான் பீச் ஓரமாக இந்த மில்லனரி பேலஸ் இருக்குது. ஸோ இந்த பேலஸ் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்ம ஜிவிகே குரூப் ஆஃப் சேர்மன்ஸு பிங்கி ரெட்டி அவங்க வந்துட்டு 80 கோடி கொடுத்துட்டு இந்த பேலஸை வந்துட்டு அவங்க பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. எப்போ 2020-21 இப்போ அவங்க கண்ட்ரோல் தாக்குது. இந்த பேலஸை நீங்கள் சுற்றி பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கும் வந்துட்டு செப்பரேட்டாக டிக்கெட் கவுண்டர் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி ஜெயிலில் வந்துட்டு நீங்கள் சுற்றி பார்க்கணும் கூட நீங்கள் சுற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு வந்துட்டு ஃபாரினருக்கு வந்துட்டு 400, நம்மளுக்கு எல்லாம் 200. நீங்கள் போயிட்டு கம்ப்ளீட்டாக உள்ளே சுற்றி பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு என்ன கேட்கலாம், டே நீங்களாம் போய் சுற்றி பார்க்கலையாடான்ட்டு. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்துட்டு எதோ பிளான் பண்ணோம், எல்லா பிளானும் ஃப்ளாப் ஆயிடுச்சு. அகோடாலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நம்ம வேறு எங்கேயோ போன வேண்டிய இருந்தது. ஆனால் என்ன ஆயிடுச்சு, பிளான் டக்குன்னு சேஞ்ச் ஆகி நம்ம கப்பல் கேறிட்டோம். இதே ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இதே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக எக்ஸைட்டிங்காக ஒரு ட்ரிப் ஆயிடுச்சு. ஸோ நாம் வந்துட்டு கோவா வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்க்கல, இருந்தாலும் பரவாயில்ல. இருக்கிறத வச்சு அனுபவிக்கணும்னுவாங்களே அதே மாதிரி இருக்கிறத வச்சு நம்ம கோவாவை கொஞ்சம் சுற்றி பார்த்தோம். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு பெஸ்ட்டாக மாசாக எல்லா கோவாவும் ஒரு டைம் நான் சுற்றி காட்டுறேன். அங்கங்கே ஐடன் பிளேஸ்க்கு போகிற என்ன நடக்குது எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு கூடி சீக்கிரத்தில் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சா ஒன்லி பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்து பண்ணுங்க, அவ்வளோதான். எல்லாமே உங்கள் இஷ்டம். நான் வந்துட்டு உங்களுக்கு வீக்லி ஒன்ஸு
வீடியோவை கொடுத்துன்னே இருக்குவேன். வீக்லி ஒன்ஸு ஒரு வீடியோ இல்லைன்னா 2 வீடியோ கண்டிப்பாக நான் கொடுத்துன்னே இருக்கேன். நம்ம போன மாதிரியே நம்ம இன்னொரு பரிசு ஐயா இவ்வளோ போட்டு சீரியஸா சொல்றேன். ஆயிடுச்சு. இப்போ இதுதான் நம்ம வந்து அந்த ரிட்டர்ன் நம்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், நான் உங்களை பாய்.